வணக்கம் நண்பர்களே. ஸோ 2 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து செல் ஆச்சு. செல் ஆயிட்டு நேத்தி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டில்க்குள்ளேயே வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. அப்ப இந்த ஓப்பன் ஆனவுனே நம்ம வந்து நம்மளோட வியூ வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் புட் சைட் தான் இருக்கும். ஐ மீன் சாரி கால் சைட் தான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்தோம். எண்ட் ஆஃப் த டே வந்து அவன் வந்து ஒரு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஃபால் வந்து ஒன்று குடுத்தான் இல்லையா? குடுத்துமே இந்த பர்ட்டிகுலர் ரெட் கேண்டில அவனால பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்பவே வந்து நம்ம என்ன வியூ குடுத்திருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றத வியூ குடுத்திருந்தோம். ஆனா கேப் அப் வந்து இவ்ளோ பெரிய கேப் அப் வரும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கல. ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு கேப் அப் ஆயிட்டான். ஆயிட்டு அவன் எங்க ஓப்பன் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா? ஏன் அந்த லைன் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு செல்லிங் கேண்டிலோட அந்த ஓப்பன் எங்க செல் ஆச்சோ அந்த செல்லரோட ஓப்பன் அது. ஸோ அந்த செல்லரோட ஓப்பனுக்கு மேல அவன் போய் ஒரு கிரீன் கேண்டில வச்சிருக்கான். ஸோ அப்பவும் நம்ம என்ன டிசைட் பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்து ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் இல்ல 15 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த ஆரஞ்ச் கலர் லைனை விட்டு அவன் பிரேக் பண்ணான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவன் இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவான். இல்ல அந்த ஆரஞ்ச் கலர் லைனுக்கு மேல போயிட்டான் அப்படின்னா, அவன் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் இருப்பான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு நிஃப்டில டே கேண்டில வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இத வந்து ஒரு 15 மினிட்ஸ் இண்டெக்ஸ் சார்ட்ல இருக்கிற 15 மினிட்ஸ் கேண்டில்ல வந்து இத போட்டிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்க, இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவ நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணும்போது, அ நமக்கு இப்ப என்ன ஒரு இது அப்டின்னா, எப்பலாம் வந்து அவன் 0.5 பிரேக் பண்றானோ, அதுவரைக்கும் அவன் எந்த சைட்ல இனிஷியலா ஓப்பன் பண்ணானோ, அந்த டைரக்ஷன்ல தான் நாங்க இருப்போம். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து அவன் வந்து பாசிட்டிவ் சைட்ல போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரேக் பண்ணி அவ்ளோ பெரிய கேண்டில் வச்சும், அந்த 0.5 பிரேக் பண்ண முடியல. ஸோ 0.5ல எப்போ அவன் ரிஜெக்ஷன் குடுக்கலையோ, திருப்பியும் நாங்க பாசிட்டிவ் சைட்ல ஒரு வியூ போனோம். ஸோ திருப்பியும் அவன் மேல ஏறுனவன், இறங்கி வந்து எங்க எங்க கரெக்ட்டா வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க, 0.618ல. ஸோ 0.618யும் பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல 0.618ல நாங்க ஒரு என்ட்ரி குடுத்தோம். சரி அதே மாரி திருப்பி மேல போனவன், திருப்பி எங்க வந்து குடுத்துருக்கான், அதே மாரி 0.718ல குடுத்துருக்கான். 786ல குடுத்துருக்கான். 786 பிரேக் பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து ஒரு என்ட்ரி குடுத்தோம். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இதுதான். நம்ம டார்கெட் வந்து இன்னைக்கு 1.618 தான் டார்கெட். ஸோ அந்த டார்கெட் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டான். பட் என்ன அப்படின்னா, நம்ம மார்னிங்கே அந்த 1.618 பிடிச்சிருந்தோம் அப்படின்னா, வெல் அண்ட் குட். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லா டிகே மார்க்கெட் தான். இன்னைக்கு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் கிட்ட மார்க்கெட்ட குடுத்துட்டாங்க போல. ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்லோவா இருந்தது. ஸோ பேஷன்ஸ் தான் வேணும். நமக்கு ஆனா வந்து எப்படி வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம்? எப்படி டக்குன்னு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எப்படி ஒரு 15 டக்குன்னு ஒரு 15 பாயிண்ட்ஸ் பிடிக்கலான்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து 2மே நான் இண்டெக்ஸ் சார்ட்ட தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்ல நான் என்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இட் வில் டிசைட் இன்னைக்கு என்ன டைரக்ஷன்ல மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதோட ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா? இந்த ஹை அண்ட் லோவ வச்சு நாங்க ஒரு கால்குலேஷன் வச்சு, அந்த கால்குலேஷன் மூலியமா நாங்க ஒரு வேல்யூ கொண்டு வருவோம். அது என்ன வேல்யூ அப்படின்னா, இந்த 24,172 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த 24,172க்கு மேல மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பை சைட்லயும், அதே மாரி 24,142 இதுக்கு கீழ மார்க்கெட் போச்சுன்னா, புட் சைட்லயும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களோட வியூ. ஸோ அதே மாரி இப்போ 172க்கு மேல அவன் வந்து மார்க்கெட் வந்து விழவே இல்ல. 172 மேலேயே இருக்கு அப்படின்னா, எங்களோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, 172லேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 48 பாயிண்ட்ஸ் இல்ல ஒரு 46 பாயிண்ட்ஸ். செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 172லேருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து 272. ஸோ இதுதான் எங்களோட டார்கெட். அதே மாரி இந்த ஆரஞ்ச் லைனுக்கு கீழயும் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 46 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாரி அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் எங்களோட செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி நாங்க வந்து இத வந்து பை சைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஐ மீன் கால் சைடுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா? அந்த ஹைட்லேருந்து கீழ வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. ஓகேவா? ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம், இந்த இந்த கேண்டில் இங்க ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி ரைஸ் ஆச்சு இல்லையா? அங்க ரைஸ் ஆகும்போதே நாங்க வந்து கால் சைடுல ஒரு என்ட்ரி போயிட்டோம். ஸோ என்ட்ரி போயிட்டு, ஸோ இங்க என்ன வேல்யூ இது? அரவுண்ட் 186 ஓகேவா? 186 அந்த 190 கிட்ட வரும்போது, நாங்க எங்க என்ட்ரிய குடுத்துட்டோம். குடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் நாங்க கேப்சர் பண்ணோம். கேப்சர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட செகண்ட் டார்கெட் வந்து 272 தான். ஆனா அவன் 272 கிட்ட வரைக்கும் தான் போல. ஸோ நாங்க வந்து அதுக்கப்புறம் நாங்க அந்த அந்த இத எக்ஸிட் பண்ணிட்டோம். திருப்பி நாங்க எங்க என்டர் பண்ணோம் அப்டின்னா, இவன் எப்போ திருப்பி அங்கேருந்து ஃபெயிலியர் ஆயி, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா? அந்த ரெட் கேண்டிலோட
டாப். ஸோ இந்த ரெட் கேண்டிலோட டாப், அந்த டாப் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரிஜெக்ஷன் ஆனா இல்லையா, இங்கே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம். என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்கேல்பிங் 10 பாயிண்ட்ஸ் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவன் ரெட் கேண்டில் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருந்தான்னு சொல்லி நாங்கள் எக்ஸிட் பண்ணிட்டோம். திருப்பியும் செகண்ட் டைம் அவன் வந்து 2 ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் டைம் வந்து உள்ள கீழே வரும்போது அந்த ரெட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுறானான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த லோவை அவன் பிரேக் பண்ணல. ஸோ அந்த லோவை பிரேக் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிரேக் பண்ணாமல் அவன் போய் இந்த இடத்துல எப்போ ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் வச்சுட்டு அந்த அந்த டோஜியோட இதை தாண்டினானோ இந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி போயிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் நாங்கள் கேப்சர் பண்ணோம். கேப்சர் பண்ணி எங்களோட எண்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா இந்த 272 தான் போனோம். பட் வந்து 272 வரைக்கும் அவனால் போக முடியல. ஸோ நாங்கள் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி தான் இன்னைக்கு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இது 3 என்ட்ரி கொடுத்துட்டோம் இல்லையா, திருப்பியும் அவன் எகெயின் கீழே வந்தான். ஸோ நாங்கள் அப்போது ஃபஸ்ட் வாட்டி அவன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான், அவனால் முடியல. செகண்ட் வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. தேர்ட் வாட்டி ட்ரை பண்ணால் முடியல. திருப்பி ஃபோர்த் வாட்டியும் ட்ரை பண்ணான். நாங்கள் இப்போ இங்கே எங்கேயுமே என்ட்ரி போகல. ஸோ இந்த 188 கிட்டே திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 188 உடைச்சானா நம்ம புட் சைடில் போகலாம், இல்லை 188 உடைக்கலன்னா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகி எப்போ வந்து ஒரு ரெட் கேண்டில் பிரேக் பண்ணானோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போனோம். அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு திருப்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எண்ட் ஆஃப் தி டே 4 ட்ரேட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல் 188ன்ற லெவலை வந்து உடைக்காது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் லாஸ்ட் ட்ரேட் நாங்கள் போகல. ஏன்னா இது ஃப்ரைடே ஈவினிங்கு. சரி எதுக்கு வந்து காலையிலேருந்து 4 ட்ரேட்ஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டோம், எதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு என்ட்ரி போயிட்டு அது திடீர்னு அவன் ஃப்ரைடேன்றதுனால எல்லோரும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக போயிட்டு நம்ம டார்கெட்டான 272 டச் பண்ணிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதுதான் அந்த பேஷன்ஸ் நமக்கு வேணும். பட் எவ்ரிடே ஒரு 3 to 4 ட்ரேட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த அந்த ட்ரேட் தானே நமக்கு முக்கியம். ஸோ நம்மளால் வந்து ஒரு 3 ட்ரேட்ஸ் 4 ட்ரேட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது போதும் இல்லை, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உங்களுக்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த ட்ரேட்ஸ் 4 ட்ரேட் எடுத்துட்டோம். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து பாசிட்டிவாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ எங்களோட இன்சைட்ஸ் வந்து பிடிச்சிது அப்படின்னா, ஏன்னா என்னோடய 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கற்றுட்டு இருந்ததாலும் லாஸ் நிறைய வாட்டி புக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஏன் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணுறோம், எதனால் வந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியல கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு நான் ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஒரு மாடல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் யூடியூப்பில் என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணும்னு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஜென்யூனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இது எல்லாத்தையுமே நானே கண்டுபிடிச்சேன் அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதில் இருக்கிற இண்டிகேட்டர் இருக்கட்டும், இதில் இருக்கிற லெவல்ஸ் இருக்கட்டும், இந்த கேண்டிலோட கான்செப்ட் எப்போ வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் வருது, இது எல்லாத்தையுமே வந்து நான் நிறையா மென்டர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சும்மா கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதை நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எங்களோட அப்சர்வேஷன்ஸ் இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் மற்ற டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.